ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக. பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லுங்கள். இதுக்கு சிறப்பு வழிபாடுனா ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. ஏன்னா இந்த நெய் தீபத்துக்கு கடவுளை வசியம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் ஒரு நெய் தீபம், ஒரு டம்ளர் தண்ணி. இந்த மந்திரத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்னென்னா, இது சொன்னீங்கனால உங்கள் குரல் வலை மாறும். இன்றைக்கி நான் பேசும்போது ஒரு வாய்ஸ் வருது இல்லையா, பட் நான் மந்திரம் சொல்லும்போது அதிகாலையில் இன்னொரு வாய்ஸ் கூடயே சேர்ந்து வரும். நான் ஆரம்பத்தில் பயந்துருக்கேன், என்ன வேறு யாரோ அந்த மந்திரம் சொல்கிறாங்களா, நமக்குள்ளே இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நானே பயந்துருக்கேன். அதன் பிறகு ஐயா தான் நமக்குள்ளே இருந்த மந்திரம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு கூஸ் பம்ஸ் ஆயிரும். ஏன்னா அவர் வராருங்கிறத பகிரங்கமாக உணர்த்துவார், நம்மளைய கான்சியஸே இல்லாத போகிற அளவுக்கு பண்ணுவார். அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு பயம் வந்துடும், பேச அந்த மந்திரத்தை விட்டுடலாம், இது என்னமோ பண்ணுது அப்படின்றோம். அந்த நேரத்தில் அந்த ஒரு டம்ளர் தண்ணியை குடிங்க, உங்கள் மனசு சமநிலைப்படும். மீண்டும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த கேளக்கியர் மந்திரம் சொல்லி இன்றைக்கி கேன்சர் பேஷண்ட் கூட ஒரு ஸ்டேஜில் 4th ஸ்டேஜ்லேருந்து இன்றைக்கி 2nd ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த காய்ச்சல் தலைவலியில் உண்மையாலுமே எங்களுக்கு ஒரு நாள் 1 மணி நேரத்தில் சொன்ன உடனே இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய வேலை, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம். நாங்கள் பெரிய விஷயத்துக்காக நோக்கி போராடிட்டு இருக்கோம். நிச்சயம் ஐயாவோடைய அனுகிரகம் உலக நாடுகளே யார் இவர் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஐயா பறந்து விரிஞ்சிருப்பார். அந்த மாற்றம் சீக்கிரமாக நடக்கும்.